எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. இந்த புராணங்களெல்லாம் இவங்க படிக்கும்போது அதை பற்றி மேற்கோள் காட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதெல்லாம் வச்சு ஒரு ஆளை அப்படின்னு நம்ம எதிரி கூட்டத்தை நம்ம தள்ளிடக்கூடாது. இப்போ நீங்கள் திரைப்படங்களை எடுத்தீங்க, நீங்கள் தமிழ் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ ஒரு நடிக்கிற ஒரு படத்தில் முஸ்லீம்களை தொடர்ந்து ஒரு விதமான ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதி, இல்லை சமூக விரோதி இப்படி தானே காட்டினேன். இப்போ இந்த லால் சலாம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய பார்வையில் நான் அவரை பார்த்தேன்னா ஒரு ஆன்மீகவாதியை தான் பார்ப்பேனே தவிர அவரை ஒரு மதவாதியாக பார்க்க முடியாது. பட் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தேடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக அவரை இழுக்க பார்க்குறேன். ஒவ்வொரு விதமாக இழுக்க விஷயம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ண ஒரு அறிக்கை விட்டார், இது இப்போ நாட்டுக்கு தேவையானது, இது யாருக்கும் எதிரானது இல்லை, தேவையில்லாமல் எதிர்கட்சிகளுடைய தூண்டுதலில் நாடு முழுவதும் முஸ்லீம்கள் போராட்டம் பண்ணுறாங்க நம்ம அறிக்கை விட்டார். சிஏக்கு பிறகு என்பிஆர் என்ற சட்ட இதுவை ஒதுக்கிட்டு என்ஆர்சி எதுக்கு கொண்டு வராங்க, இந்த விஷயத்தை விலக்கி ரஜினிகாந்த் கிட்ட சொன்னால் நிச்சயம் ரஜினிகாந்த் தன்னுடைய இதிலேருந்து மாற்றிக்குவார் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணது உண்டு. அந்த நான் முயற்சி பண்ணும் பொழுது முஸ்லீம்களை பிளவுபடுத்தக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு கொடுமையானவங்க, கொடூர சிந்தனை உள்ளவங்க, அவங்க மனிதர்களே இல்லை என்ற ஒரு போக்கு கொண்ட கடும் போக்கு கொண்ட ஒரு திரைப்படங்களாகவே அந்த படங்கள் எல்லாம் இருந்தது. அதனால தான் எங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை நம்ம ஒவ்வொரு காலத்தில் வச்சுருந்தோம். இப்போ இந்த ரஜினி படத்தினுடைய லால் சலாம் படத்தை பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய இந்த அரசியலுக்கு ரஜினிகாந்தை பயன்படுத்த முயற்சி செஞ்சதை இந்த படத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த படத்தின் மூலிமா அவர் வெளிக்காட்டி இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். படத்தை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். என்னை காவி சாயெல்லாம் நீங்கள் பூச முடியாது, நான் இப்படி தான் அப்படின்றத சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடாரங்கம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். லால் சலாம் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா படத்தினுடைய கதை ஒரு மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. பல்வேறு விஷயங்களை ஒரு மதத்தை வைத்து பேசக்கூடிய அந்த அரசியலை அப்படியே அப்பட்டமாக அந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ எல்லாருமே அந்த விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. அந்த படத்தை நீங்களும் அந்த படம் குறித்தான கதைகளை தெரிஞ்சிருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட கதையில் சொல்ல வர விஷயம் என்ன, இப்போ அந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அந்த படத்தின் மூலமாக அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தமிழ் திரையுலகில் முஸ்லீம்களை இது நாள் வரலையும் பெரும்பாலும் பெரிய ஒரு முக்கிய கேரக்டர் வச்சு கொண்டு வர மாட்டாங்க. சிவாஜி, எம்ஜிஆர் காலத்தில் சில படங்கள் அப்படி இருந்தது. ஒரு முஸ்லீம்களை ஒரு கண்ணியத்திற்குரிய கேரக்டர். அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று டெரரிஸ்ட்டு, தீவிரவாதி, பயங்கரவாதி மாரி, அப்படி இல்லைன்னா ஒரு சமூக விரோதி மாரி காட்டுவாங்க, ஒரு சமூக விரோதி மாரியாச்சும் ஒரு காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லை அப்படியும் இல்லைன்னு சொன்னால் ஒரு எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் அந்த தமிழ் மொழி உச்சரிப்பு இருக்கு பற்றியா, நம்பில்கி நிம்பில்கி நீ இப்படின்ற தமிழர்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே முஸ்லீம்கள் இல்லை, வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் இங்கே இருக்காங்க அப்படின்றத அது ஒரு மறைமுகமான வன்மத்தை பூத்திட்டே இருந்தாங்க. ஆனால் அது போன்ற ஒரு திரைப்படங்கள் தான் தமிழ் திரையுலகில் நிறைய வந்தது. இந்நிலையில் தான் ரஜினியுடைய படங்களில் நிறைய படங்களில் அந்த ஒரு முஸ்லீம் கேரக்டர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்ஷா படம் அப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த மம்முட்டியும் ரஜினியும் நடித்தாங்க இல்லையா, தளபதி அந்த படத்துலையும் பாருங்கள் ஒரு அந்த மாதிரி அதாவது முஸ்லீம் கேரக்டர் கொண்டு வர மாட்டாப்புல, கொண்டு வந்தாலும் அதை ஒரு நல்ல கேரக்டராக கொண்டு வருவாப்புல. ஒரு கேரக்டர் முக்கியம் இல்லை, அந்த கேரக்டர் நல்ல கேரக்டராக கொண்டு ஒரு கண்ணியமாக இது பண்ணுவாப்புல. இது தொடர்ந்து ரஜினியுடைய செயல்பாடுகளாக இருந்தது. இப்போ இந்நிலையில் அவருடைய பர்சனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய பார்வையில் நான் அவரை பார்த்தேன்னா ஒரு ஆன்மீகவாதியை தான் பார்ப்பேனே தவிர அவரை ஒரு மதவாதியாக பார்க்க முடியாது, ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக பார்ப்போம். பட் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தேடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக அவரை இழுக்க பார்க்குறாங்க.
அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் அவர் ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, அவரை நம்ம பக்கம் இழுத்தோன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இழுக்க வந்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்கிற கோணம் அப்போ அயோத்தி ராமர் கோயில் போனதும் இந்த கோணத்தில் தான் எடுத்துக்கணுமா? 100 விழுக்காடு அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன்னு சொன்னால் நிச்சயம் வந்து நீங்கள் வந்து ரஜினி அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தெளிவான அரசியல் சிந்தனையோடு அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இந்த ராமர் கோயில் அங்கே இருந்ததா, அந்த கோயிலை உண்மையிலே பாபர் இடித்தாரா, அதன் பிறகுதான் அங்கே வந்து பள்ளிவாசல் கட்டப்பட்டதா அப்படின்ற இந்த வரலாற்று சம்பவங்களை விலக்கி சொல்லியிருந்தாருன்னா நிச்சயம் ரஜினிகாந்த் அங்கே போயிருக்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் அங்கே போயிருக்க மாட்டார். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், சிஏ விஷயம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணால் ஒரு அறிக்கை விட்டார், இது இப்போ நாட்டுக்கு தேவையானது, இது யாருக்கும் எதிரானது இல்லை, தேவையில்லாமல் எதிர்கட்சிகளுடைய தூண்டுதலில் நாடு முழுவதும் முஸ்லீம்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அறிக்கை விட்டார். அப்போது நான் வந்து இவரை சந்தித்து அந்த சிஏன்னா என்ன, சட்டம் எது கொண்டு வந்தாங்க, சிஏக்கு பிறகு என்பிஆர் என்ற சட்ட இதுவை வந்து ஒதுக்கிட்டு என்ஆர்சி எதுக்கு கொண்டு வராங்க, இந்த விஷயத்தை விலக்கி ரஜினிகாந்த் கிட்ட சொன்னால் நிச்சயம் ரஜினிகாந்த் தன்னுடைய இதிலேருந்து மாற்றிக்குவார் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணது உண்டு. அந்த நான் முயற்சி பண்ணும் பொழுது நான் எஸ்வி சேகர் மூலிமா தான் முயற்சி பண்ணேன். நான் அந்நிலையில் இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து உலமா சபை போய் இப்போ சந்தித்து அவர்கிட்ட விலக்கி சொல்கிறாங்க, சிஏ பற்றியும் என்ஆர்சியை பற்றியும் என்பிஆர் ஏற்கனவே இருந்தது பற்றியும் எல்லாத்தையும் சொல்லும்போது அதன் பிறகு அவருடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டார். நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டார். அப்போ ஒரு ஆன்மீகவாதியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை வந்து தங்கள் பக்கம் இழுக்க வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான இதில் வந்து இழுக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட அரசு அதிகாரம் இருக்குது, ஊடக பலம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட அணுகிறது வந்து ஈஸியாக அணுகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவரை எப்படியாவது அவருக்கு வந்து காவி சாயம் பூசணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அவரே வந்து ஒரு தடவை பேட்டியை கொடுத்துருந்தாரு. கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கணும், 2010. அதாவது திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசின மாதிரி என்னைய காவி சாயம் பூரா பார்க்குறாங்க, நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே உண்டான பாணியில் சிக்க மாட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் இருந்தாலும் கூட அந்த பேட்டிக்கு பிறகும் கூட அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத தான் பார்க்க முடியுது. ஏன்னா பல நேரங்களில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் மாதிரி பேசுகிறாரு, பல விஷயங்களை வந்து பாஜகவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாடுலேஷனில் அவர் பிரதிபலிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை போக வைக்கிறாங்கல்ல. இல்லை அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது. ஏன்னா மத்தியில் அவங்களுடைய ஆட்சி இருக்குது, பாஜகவுடைய ஆட்சி, ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஒரு விதமான ப்ரெஷர் இருக்குது. பட் அதுக்கே அதே நேரத்தில் ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலையும் எல்லா வித நட்பு வட்டமும் அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து கடந்த 96லேருந்து எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரையும் அவர் அரசியலுக்கு வந்தால் சாதிப்பார்ன்றது தான் தமிழக மக்களுடைய இது இல்லையா. ஆனால் அவர் அரசியலுக்கு இறங்கினார்னு சொன்னால் நிச்சயம் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அவர் இறங்காமல் தவிர்த்துட்டே வரும்போது அவருடைய யதார்த்த குணங்கள் வெளிப்படுது. ஒன்று இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட அவர் பேசும்போது என்ன சொல்கிறாப்புல, ரஜினி பேசும்போது ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார், எனக்கு பேர் புகழ் செல்வாக்கு எல்லாமே நான் நினச்சி பார்த்ததை விட அதிகமாக வந்துச்சு. அதேமாரி நட்பு வட்டங்களெல்லாம் கூட நான் நினச்சி பார்க்காதவங்கெல்லாம் நட்பாயிட்டாங்க. இன்றைக்கி அம்பானி வீட்டு பொண்ணு கல்யாணம்னால ரஜினியை கூப்பிட்றாங்க. ரஜினி பணக்காரர் பெரிய ஹீரோன்னு சொன்னால் அமிதாப் பச்சன் வந்து ஆல் இண்டியா அளவுக்கு இருக்காப்புல, இவர் தமிழகத்தில் அளவுக்குன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு அம்பானி வீட்டு நிகழ்ச்சியில் கூட அவரை கூப்பிட்றாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பெருசாக இருக்குது. அதில் வந்து சனாதனவாதிகளுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லக்கூடிய சில பல விஷயங்களை இவரும் பொதுவெளியில் பேசுகிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர மிகப்பெரிய ஒரு விரோதி மாரி ஒரு சங்கின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. ரஜினிகாந்த் சங்கின்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்த பிறகு அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவர் சங்கியாக இருந்திருந்தால் இந்த லால் சலாம் படத்தை நடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கிங்கிற வார்த்தை வந்து இப்போ ரஜினிகாந்துக்கே ஒவ்வாமையாக தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, ரஜினிகாந்துடைய மகள் கூட அது பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அது அப்போ சங்கி என்பது ஆக்சுவலாக சங்கி என்பது என்னென்னா பிடிவாதம். அதாவது ஒரு விஷயத்தில் வந்து தப்பே இருந்தாலும் நான் அப்படி தான் அப்படின்றது தான் சங்கியினுடைய முழு சான்ஸ்கிரிட் வார்த்தை. அது வட இந்தியாவில் வந்து அப்படின்ற இதுலேயும் பயன்படுது. அதன் மூலமாக இல்லை வட இந்தியாவில் எப்படின்னா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது ஓ படா சங்கி அப்படின்வாங்க, அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்வாங்க. அதுக்கு தான் அந்த சங்கின்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து
அவங்க ஒரு தனித்துவத்தோடவே செயல்படுறாங்க இல்லையா. அந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்றது எந்த விஷயத்தையும் பிடிவாதமாக அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால் வட இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்ஸை சங்கி என்று அழைக்கக்கூடிய யதார்த்த ஒரு நிலை தான் அது. அதை தான் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணுறாங்க, என் அப்பாவை சங்கின்றாங்க அப்படிங்கும்போது சங்கின்றது ஒரு இந்தியாவில் வந்து வழி தவறிய ஒரு கூட்டம் மாரியே அவங்க அதை விளங்கியிருக்காங்க இல்லையா. அதுவே போதுமானது இல்லையா. அப்போ அந்தளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் பார்த்துக்கணும், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் சங்கின்னு சொன்னால் பெருமைன்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல. அந்தளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு இதுவாக வந்து மேடையில் பேசுகிறாங்கன்னும் போது அப்போ அந்த சங்கி என்ற வார்த்தை நிச்சயம் இந்தியாவில் வந்து ஒரு மோசமான குழு அது. அந்த குழுக்கு பேர் தான் சங்கின்னு கூப்பிடுவாங்க. அந்த குழுவில் என் அப்பா இல்லைன்னு சொல்கிறது அந்த சங்கின்ற வார்த்தையை வந்து தவறானது அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கிட்டாங்க இல்லையா. இது நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான பேச்சுகள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர் இப்போ வைக்கக்கூடிய அவர் மீதான விமர்சனத்திற்கு தீனி போடுற மாதிரி பல விஷயங்களும் அவரும் திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி தோணும். ஏன்னா சனாதானம் குறித்து மறுபடியும் அந்த லால் சலாமுடைய இசை அந்த ட்ரெய்லர் வெளியீட்டில் பேசுகிறாரு. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்னதான் நான் வந்து சங்கி இல்லை, நான் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவன், நான் வந்து மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடியவன்ற ஒரு பிம்பத்தை ரஜினிகாந்த் கொட்ட முயற்சித்தாலும் கூட அவர் பின்னாடி இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறப்போ அவரை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியாக அவரை வந்து ஒரு காவி சாயம் பூசக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறாங்க. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆன்மீகவாதியாக அவரே தீனி போகிறாரோ, அதான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து அவர் பிரசங்கமும் பிரச்சாரமும் அதாவது ஒரு பேச்சு பேசினார்னு சொன்னால் நிச்சயம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சனாதனம்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் வரும். அதாவது ஒட்டு மொத்தமாக அதாவது சனாதனத்தை வெட்டி எறின்னு சொன்னால் அது நாத்திகவாதியால் தான் முடியும். இல்லை ஒரு ஆன்மீகவாதின்னும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இயற்கையாக வந்து அந்த பண்டைய கால அந்த புராண கதைகள் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிடுது, அதில் உள்ளடக்கப்பட்டது தான் சனாதனம்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் சனாதன கோட்பாட்டு கொள்கை வரைமுறை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கொடுமையானது, அது கொடூரமானது. அது இப்போ அவுரங்கசீப் விஷயத்துக்கு கூட வந்து இந்த கியான்வாபி பள்ளிவாசல் உட்பட அவுரங்கசீப் விஷயத்தில் இவ்வளோ இதுவாக ஆர்எஸ்எஸ் இறங்க காரணம் என்னென்னா அவன் வந்து பிராமணர்களுக்கு எதிராக பிராமணிஸ்டுக்கு எதிராகலாம் அவுரங்கசீப் செயல்பட்டதில்லை. ஆனால் இந்த உடன்கட்டை ஏறுற விஷயத்தில் வந்து கடுமையான தண்டனை அறிவித்தார் அவர். அதை மீறி உடன்கட்டை ஏறுறதுல நடத்தினாங்கன்னா அவங்கள சிரச்சேதம் பண்ணார், தூக்கு கொடுத்தார், தண்டனை கொடுத்தார். அந்த ஒரு கடுப்பு தான் இன்றைக்கி அவர் செத்து 800 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவுரங்கசீப்னா இவனுங்களுக்கு ஏன் நடுங்குது பாருங்கள், இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணை கொடுத்து. அதுதான் காரணம், புரியுதுங்களா. அப்போ அந்த சனாதன அந்த இதுன்றது வேறு. இந்த ஆன்மீகம் என்னும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த புராணங்களெல்லாம் இவங்க படிக்கும்போது அதை பற்றி மேற்கோள் காட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதெல்லாம் வச்சு ஒரு ஆளை அப்படின்னு நம்ம எதிரி கூட்டத்தை நம்ம தள்ளிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த திரைப்படங்களை எடுத்தீங்க, நீங்கள் தமிழ் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கிற ஒரு படத்தில் முஸ்லீம்களை தொடர்ந்து ஒரு விதமான ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதி, இல்லை சமூக விரோதி இப்படி தானே காட்டினாங்க. இப்போ இந்த லால் சலாம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா முஸ்லீம்களை பற்றி அழகான முறையில் அவங்களுடைய இயலமை பற்றியும் சொல்லியிருக்காப்புல, அவங்களுடைய பெருந்தன்மையை பற்றி சொல்லியிருக்கு இந்த லால் சலாம் படத்தில். எல்லாமே உள்ளடக்கி இருக்குது. ஏன்னு சொன்னால் முஸ்லீம்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, சின்ன விஷயத்தை கூட உணர்ச்சி வசப்படுவாங்க. இதை அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறாங்க. அரசியல்வாதிகள் யார் என்பது இந்த பாசிசம் இருக்கு இல்லையா, இந்த பாசிசத்தை வந்து அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விளையாட்டு அந்த படத்தில் கிரிக்கெட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. கிரிக்கெட் தானே அரசியல், அதுதான் அது கிரிக்கெட்டு. இப்போ ஒரு டீம் வந்து விஷ்ணு விஷால், ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்த் வந்து ரஜினியுடைய மகன், விஷ்ணு விஷால் வந்து லிவிங்ஸ்டனுடைய மகன். ஆனால் லிவிங்ஸ்டனும் ரஜினிகாந்தும் நெருங்கி, அதாவது சிறு பிள்ளை வந்து நண்பர்களாக இருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு ரஜினியுடைய பிள்ளைக்கும் லிவிங்ஸ்டனுடைய பிள்ளை விஷ்ணு விஷாலும் சிறு வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது 2 பேருக்குள்ளே வந்து ஒத்து வரல, சண்டை வருது, புரியுதுங்களா. அப்போ இவங்க வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகிறாங்க. ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணுறாரு, கடுமையாக போராடி ஜெயிச்சு அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறார். இருந்தாலும் தன்னுடைய நண்பனுடைய குடும்பத்தை வந்து மறைமுக உதவிகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. யார் அந்த படத்தை அப்படி தான் ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அப்போ இருக்கும்போது இப்போ அந்த விக்ராந்த் இருக்கான, அவன் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகி அவன்
வெளிநாடுக்கு போயிடுறான் விளையாட, அதாவது இந்தியா டீமில் சேர்ந்துடுறான் விக்ராந்த். விஷ்ணு விஷால் வந்து அவனும் பிளேயர் ஆகிறான், ஆனால் அவனால் வந்து போய் சேர முடியல, லோக்கலில் விளையாடிட்டு இருக்கான். அப்போ லோக்கலில் விளையாடும் போது முஸ்லீம்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற முஸ்லீம் அல்லாத இந்துக்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விளையாட்டை தொடர்ந்து வந்து முஸ்லீம் அணியை தோத்துட்டே இருக்கும்போது, அப்போ அந்த முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து விக்ராந்த், அதாவது ரஜினி பையனை கூப்பிட்டு வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம எத்தனை நாள் தான் இவங்ககிட்ட தோக்குறது, இது அந்த கிரிக்கெட்டை வச்சு தான் அந்த படமே எடுத்திருக்கு முழுக்க இந்தியா பாகிஸ்தான் மாரி. அப்போ அவனை கூப்பிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ அவனை கூப்பிட்டு ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டியில் வந்து விக்ராந்த் அணி தோத்துருது, விஷ்ணு விஷால் அணி ஜெயிச்சிடுது. மறுபடியும் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து இந்த விக்ராந்த் அணி வெற்றி பெற்றது, விஷ்ணு விஷால் அணி இப்படி தான் வந்து அரசியல். இதுக்கு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. உண்மையிலே வந்து இது வந்து ஐஸ்வர்யா ராய் அவங்க மகன் வந்து நல்ல திறமையாக கையாண்டு இருக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து நுணுக்கமாக. இதில் வந்து மதங்கள் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, சாதிகளும் சம்மந்தப்பட்டது இருக்குது. இப்போது இந்த பக்கம் முஸ்லீம்கள் காட்டுறாங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, வெவ்வேறு பிரிவினர் இருக்காங்க. அது சாதியின் அடையாளப்படுத்த வெவ்வேறு பிரிவினர் இருக்காங்க. அப்போ வெவ்வேறு பிரிவினர்களுக்கும் இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு தேர் தான் இருக்குது. அப்போ இந்த பிரிவினருக்கு தேர் வேணும்னாலும் வரணும், அந்த பிரிவினருக்கு இப்படி வந்து அந்த தேர் வந்து பொதுவாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த 4 பிரிவினருக்கும் தேர் இருக்குது, ஒரு பிரிவினருக்கு தேர் இல்லை. அங்கேருந்து அவங்க கொடுத்தா தான் இவங்க இழுக்கணும். அதை தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லாமல் இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சில இடங்களில் உயர் சாதி இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு அட்டுழியத்தையும் மறைமுகமாக வந்து அந்த படத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. அதாவது முஸ்லீம்கள்ன்ற கேரக்டர் வன்கொடுமைகளும் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அதில் தான் விஷ்ணு விஷால் வந்து அந்த ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சார்ந்த ஒரு நிலை தான். அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுது, முஸ்லீம்களுக்கு அந்த கிரிக்கெட் விளையாட்டு விஷ்ணு விஷாலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி. இவன் வந்து அகில இந்திய அளவுக்கு போயிட்டானே, நம்ம இங்கே தான் இருக்கோம். அதை படிக்கும்போதே எப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு முரண் இருக்குது பற்றிய பொறாமை முரண் இருக்கு இல்லையா, அந்த முரண் அடிப்படையில் இப்படி வாழ்ந்துட்டானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்தி எடுத்து குத்தும்போது கத்தி எடுத்து இது பண்ணுறாங்க. அது விக்ராந்துக்கு வந்து கை வந்து வெட்டுப்பட்டுருது. அதனால் அவங்க கையை வந்து கையை நீக்கும்போது அப்போ ரஜினியும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு இதெல்லாம் வருது. கடைசியாக அதை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தில், அதாவது விஷ்ணு விஷாலை கொல்லுவதற்கு தன்னுடைய மகன் விக்ராந்த் வந்து முயற்சி பண்ணுறான். அப்போ ரஜினி வந்து ஒத்துழைக்கிற மாதிரியே இருக்கும் அதில். ஆனால் கடைசியாக வந்து என்னென்னா அவர் ஏற்பாடு பண்ணுற பசங்க, ஆனால் விஷ்ணு விஷாலை எதுவும் நடத்திடக்கூடாது, அதாவது அவரை கொல்லக்கூடாது, ஏன்னா நண்பனுடைய பையன் இல்லையா. அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் மகனுக்கு ஆதரவாக 10-50 பேர் அனுப்பி விட்றாரு இல்லையா, கூட போய் அவனை வெட்டிட்டு வாங்கன்னு. ஆனால் அவங்க வெட்ட வரல, அவங்க பாதுகாக்க தான் வராங்க. யாரை? விஷ்ணு விஷாலை அப்படின்றது கடைசியாக கொண்டு வர்றாங்க. அது என்னன்னு சொன்னால், இங்கேருந்து மும்பைக்கு போகிறப்பல மும்பைக்கு விஷ்ணு விஷால் வந்துட்டான்னொன்னே விக்ராந்த் வந்து எப்படியோ ஆளை பிடிச்சி தேடணும். அந்த நேரத்தில் வந்து அங்கே கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் வந்து விஷ்ணு விஷால் மாட்டிக்கிறான். அப்போ கழுத்தில் சின்ன வயசில் கட்டின அந்த தாயத்தை வச்சு நீ முஸ்லீமான்னு சொல்லி அடிக்க வராங்க. அவன் அங்கேருந்து அடித்து போட்டு வந்துடுறாங்க. இங்கேருந்து வந்தோன்னா அப்போது வந்து யார், நம்ம ரஜினிக்கு அங்கே ஒரு நல்ல நேம் மும்பையில், புரியுதுங்களா, அவருடைய மகன் சொல்லிட்டு ரவுண்ட் போட்டுறாங்க. பாஷாவுடைய பழைய கதை திரும்ப பாஷாவுடைய கதை மாதிரி இது ஒரு இல்லை, இது ஹாஜி மஸ்தான். இதுக்கு ஹாஜி மஸ்தானுடைய கேரக்டர் அப்படியே அந்த படத்தில் கொண்டு வாங்க. ஹாஜி மஸ்தான்ற பேர் இல்லையே தவிர மற்ற ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மும்பை சூழல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தான் கொண்டு வராங்க, லால் சலாமில் கொண்டு வராங்க. அப்போ என்னென்னா இவருடைய மகன் வந்து விக்ராந்தை ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கலவர கும்பல். முஸ்லீம் அவருடைய மகன் என்பது விக்ராந்த். அப்போ இவன் வந்து தேடிட்டு இவன் வந்து தப்பிச்சு ஓடி வரல, இன்னொரு இடத்துல அடிச்சுட்டு. அப்போ வரும்போது எதிர்க்க பார்க்குறான், இவனை ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க விக்ராந்த் ரவுண்ட் பண்ணும்போது இவன் உள்ளே வந்து சண்டை போடுறான். யார்? விக்ராந்துக்கு ஆதரவாக விஷ்ணு விஷால் சண்டை போட்டு, அப்போது விஷ்ணு விஷாலுக்கு பயங்கர காயம். அதுக்கப்புறம் ரஜினி வர்றாரு. ரஜினி வந்து எல்லோரும் அடித்து போடுறாரு. அப்படி பண்ணி அப்போது 2 பேரும் இணைகிற மாதிரி. அப்போ தான் வந்து அந்த கை வெட்டுப்பட்டது இல்லையா. அப்போ வெட்டுப்பட்டது என்னென்னா, அங்கே லோக்கல் ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதி, ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அரசியல்வாதி அவன் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சில்லு போடு விட்டு இந்த இடத்துல வந்து இந்துக்கள் ஓட்டு இவ்வளோ இருக்குது, முஸ்லீம்களுடைய ஓட்டு இவ்வளோ இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க, அதாவது குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர் தான் இங்கே வெற்றி பெறுறான். அப்போ இவனுங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது இல்லையும் நம்மளால் வெற்றி பெற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே 2 பேரும் நம்ம ஒன்றா இருக்கிறது இல்லையா நம்ம வெற்றி பெற முடியாது. இது 2 சமூகத்தையும் பிரிக்கணும். அப்போ பிரிக்கணும்னா என்ன செய்யணும்?
அப்படின்னா இந்த கிரிக்கெட் விளையாட்டை இங்கே நடத்தணும். இந்த கிரிக்கெட் விளையாட்டு நடத்தினா அதாவது இந்தியா பாகிஸ்தான் மாரி கொண்டு வரணும். இந்த கிரிக்கெட் விளையாட்டை இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கொண்டு வரணும். அப்போ நடத்தணும்னு சொன்னால் அதில் வந்து எதுனா ஒரு விஷமத்தை நம்ம பண்ணி அந்த சண்டையை பெருசாக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ இந்துக்களுடைய வாக்கு முழுக்க நமக்கு விழும், நம்ம அமோக வெற்றி பெறுவோம். அப்போ முஸ்லீம்களுடைய பேச்சை இங்கே இருக்கிறவங்க எவனும் கேட்க மாட்டான். அப்படி என்ற ஒரு அரசியல் அதுக்கு வந்து கேரக்டர்னா ரவிக்குமார் தான் வந்து அந்த அரசியல்வாதியாக நடிக்கிறாப்புல. இப்போ அந்த பிளானை எப்படி பண்ணுறாங்கன்றது தத்ரூபமாக ஓரளவுக்கு அந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற படங்கள் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தேவையாக இருக்குது. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், நான் தேவையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு மாஸ் ஹீரோ இல்லையா ரஜினிகாந்த் என்றது சாதாரணமாக ஒரு சின்ன ஹீரோ இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி மாநாடுன்னு ஒரு படம் வந்தது, நம்ம சிம்பு நட. அந்த படத்தில் வந்து இப்போ படம் பார்க்கும்போது அந்த படத்துலேயும் வந்து அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் கொண்டு வந்து அந்த இஸ்லாமியர்கள் படக்கூடிய அந்த அவலங்களை வந்து அழகான முறையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாரி இந்த லால் சலாம் படத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அழகான முறையில் வந்து அதாவது சாதிய பிரச்சனைகளும் கொண்டு வராங்க. அந்த சாதிய பிரச்சனைகளே வந்து பிற்காலத்தில் வந்து அந்த தேர் பிரச்சனை ஆகுது. அந்த தேர் பிரச்சனையை வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒன்று சேர்ந்து காசெல்லாம் செலவு பண்ணி ஒரு தேரை அவங்களா உருவாக்கும் போது அந்த தேரை உயர் சாதி இந்துக்கள் எப்படி போய் கொளுத்திடுறாங்க, அதெல்லாம் கூட இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது அவங்களுக்குள்ளே உணர்றாங்க நாம் வந்து எதுக்காக நம்ம அந்த தேரை கொளுத்துறோம் அப்படின்போது. அப்போ அன்றைக்கி தேர் நடத்த வேண்டிய அந்த சூழலில் வந்து ரஜினிகிட்ட தகவல் வருது. ரஜினி உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியா சரி நம்ம சந்தனக்கூடுக்காக நம்ம தயாரித்து வச்சுருக்க தேரை அனுப்பி விடுவோம்னு சொல்லி அந்த சந்தனக்கூடுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த தேரை வந்து அங்கே அனுப்புகிற மாதிரி. இது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தில் வந்து உண்மையிலே ஒரு பல விஷயங்கள் முஸ்லீம்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, அதே நேரத்தில் வந்து அர்ப்பணிப்பு தன்மை உள்ள நபர்கள். ஆனால் அவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா மன்னிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நன்மை செஞ்சாங்கன்னா மறக்கவும் மாட்டாங்க அப்படின்றதை அந்த கதை வந்து அழகான முறையில் வந்து காட்டப்பட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். உண்மையிலே ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து லால் சலாம் மூலயமா ஒரு ராயல் சல்யூட்டே கொடுக்கணும். ஃபேஸ்புக்கில் சொன்னது மாதிரி ராயல் சல்யூட் தான் கொடுக்கணும் போல. இல்லை, இப்போ இதில் இன்னொரு ஒப்பீடையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லால் சலாம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்திற்கு ரொம்ப தேவையான படம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை நீங்கள் சிறுபான்மை சமூகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய பார்வையிலேருந்து தான் இதை நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் வந்து இன்னொரு பக்கம் நான் பார்க்கணும். ஏன்னா சினிமா துறை அப்படிங்கிறது வந்து ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்களை எது போன்ற ஒரு தோற்றத்தில் காமிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பழைய படங்கள்லாம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமைஞ்சிருக்கு. சமீப காலத்து படங்கள் கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் அதை யோசித்து எப்படியெல்லாம் அரசியலுக்காக இவங்க முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறாங்க இந்த சினிமாவில் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த லால் சலாம் படத்தை பார்க்க முடியுது. இந்த லால் சலாம் படத்தையும் இதற்கு முன்னதாக வந்த தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் வந்து நீங்கள் கூட பல படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி இருக்கிறீங்க. பீஸ்டாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி துப்பாக்கியாக இருக்கட்டும், விஸ்வரூபம், விஷ்ணு விஷால் நடித்த எஃப்ஐஆர், இது மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரவாதிகளாக தாண்டி இந்தியாவில் இருந்துக்கிட்டே ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப அந்தளவுக்குலாம் படம் எடுத்திருக்கிறாங்க. கடுமையான முறையில் ஒரு கதை வசனங்கள்லாம் அமைஞ்சிருந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்கல்ல, அப்போ அதற்கும் இதற்குமான வேறுபாடு என்ன நினைக்கிறீங்க? அதை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து முஸ்லீம்களை பிளவுபடுத்தக்கூடிய, முஸ்லீம்கள் ஒரு கொடுமையானவங்க, கொடூர சிந்தனை உள்ளவங்க, அவங்க வந்து மனிதர்களே இல்லை என்ற ஒரு போக்கு கொண்ட அந்த ஒரு கடும் போக்கு கொண்ட ஒரு திரைப்படங்களாகவே அந்த படங்கள் எல்லாம் இருந்தது. அதனால தான் எங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை நம்ம ஒவ்வொரு காலத்தை வச்சுருந்தோம். இப்போ இந்த ரஜினி படத்தினுடைய லால் சலாம் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து விரோதியாக இருந்தாலும் நண்பராக வாழலாம்டா, நாம்பளும் முஸ்லீமோ இந்துக்களும் முஸ்லீமும் நண்பர்களாக வாழலாம் அப்படின்றது தோணக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இது நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்த திரைப்படத்தில் எல்லா வகையிலையுமே சிறு பிட்டு கூட இல்லை, எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஆக மொத்தம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி நம்ம சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, லால் சலாம் இந்த திரைப்படம் மூலிமா ரஜினிக்கு பூச இருந்த இந்த காவி சாயத்தை
அவர் வந்து இந்த படம் மூலிமா வந்து பூச முடியாமல் போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பாஜகவினுடைய இந்த அரசியலுக்கு ரஜினிகாந்தை பயன்படுத்த முயற்சி செஞ்சதை இந்த படத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறார். மெசேஜ் சொல்லியிருக்காப்புல, மறைமுகமான மெசேஜ். நீங்கள் என்னை வந்து காவி சாயம் பூசத்துக்கே தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது முடியாது, என்னைய காவி சாயம் உங்களால் பூச முடியாது. நான் ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் சொன்ன அந்த ஒரு டைலாக்கு இந்த படத்தின் மூலிமா அவர் வந்து வெளிக்காட்டி இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த படத்தை வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோன்னா அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். என்னை வந்து காவி சாயம்லாம் நீங்கள் பூச முடியாது, நான் இப்படி தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய மத அரசியலை எப்படி வந்து நடத்துகிறாங்க அதுதான் மெயின். மும்பை கலவரத்தை கூட மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஆனால் மும்பை கலவரம்னு சொல்லாமல் அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு கலவரம் மாரி காட்டி அந்த இதுவை வந்து அழகாக இந்த திரைப்படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த முஸ்லீம்கள் படக்கூடிய வேதனைகள், அவலங்கள், கஷ்டங்கள், அந்த கைதுகள், இது எல்லாமே ஓரளவுக்கு அந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு திரைப்படத்தில் காட்ட முடியாது. ஆக இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து லால் சலாம் படம் வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கக்கூடிய படமாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் ஒரு மாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காப்பு இல்லையா? அது ரஜினி வந்து அதிகமாக ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு 53 நிமிடங்கள் தான் அவர் வர்றாரு. ஆமாம், கெஸ்ட் ரோல் மாதிரி தான், அதிகமாக வரல ரஜினிகாந்த். விஷ்ணு விஷாலுடைய கேரக்டர், விக்ராந்த் கேரக்டர், இவங்களுடைய 2 பேரும் யங்ஸ்டர் தானே, இவங்களுடைய கேரக்டர் ஹீரோஸு. ஆனால் அதில் ரஜினியுடைய கேரக்டர் குறைஞ்சி இருந்தாலும் நிச்சயம் அந்த படம் வந்து ஒரு நல்ல இது போன்ற திரைப்படங்கள் மூலியமாக தான் உண்மையால் வந்து சமூக நல்லிணக்கம் உருவாகுமே தவிர இந்த நாதாரி விஜய் போன்ற அவன் நடிக்கிற படங்கள் போன்று வந்து நிச்சயம் சமூக நல்லிணக்கங்கள் உருவாகாது. நிச்சயம் வரவேற்கக்கூடிய ஒரு படமாக தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக நன்றி. நன்றி.